ஹலோ, ஏய்யா சந்துரு, எப்படியா இருக்கா? ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? உடம்புலாம் நல்லா தான்ப்பா இருக்கு, மனசுதான் சரியில்லை. நம்ம வீட்டில் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏம்மா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமாப்பா, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட ஏம்மா இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். அவன் கல்யாணத்தையும் என்கிட்ட சொல்லாம ஏமா பண்ணீங்க? ஏய்யா சந்துரு, என்ன நடந்துச்சுன்னு அம்மா சொல்றேன், கொஞ்சம் கேளுப்பா. யாரோ சொந்தக்கார பிள்ளையோட கல்யாணம்னு சொல்லி உங்க பாட்டி என்னையும் கூப்பிட்டாவ. நானும் உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த பிள்ளை வேற யாரும் இல்லப்பா, தீபாவளிக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தேன். நீ கூட பாத்தியப்பா, அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம்னு சொல்லி உங்க பாட்டி கூப்பிட்டாவையா. ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு என்னதான் தாலி கூட வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாவ. நானும் கஷ்டப்பட்ட பிள்ளை, நம்மளுக்கு பிடிச்ச பிள்ளையாச்சே, தாலி வாங்கி கொடுத்துருவோன்னு தாலியை வாங்கிட்டு போனோம்யா. அந்த கல்யாணம் திடீர்னு நின்று போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய பிரச்சனை பண்ணிட்டாவ, நகை இல்லை அது இதுன்ட்டு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய கிளம்பியும் போயிட்டாவ. பொண்ணோட அப்பாவும் அம்மையும் நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம், ஆத்துலயே குளத்துல போய் உள்ள போறோம், என் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சே, கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லி அழுதாவப்பா. அதை கேட்டு மனசு கேட்காம உங்க அண்ணனை தாலி கட்டியான்னு நான் தான் சொல்லிட்டேன். மா, நீங்க தானே தாலியை கட்ட சொல்லியிருக்கீங்க, விடுங்கம்மா. அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்றீங்க இப்போ? நீங்க என்கிட்ட சொல்லல, என்னை கூப்பிடலன்னு தான் நான் கேட்டேன். திடீர்னு அண்ணனுக்கு கல்யாணம் நடந்ததுனால தான் என்னை கூப்பிடலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீங்க ஒன்றும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. இல்லப்பா சந்துரு, அந்த கல்யாணமே என்னைய ஏமாத்தக்கு தான் நடந்திருக்கு. உங்க அண்ணனும் சேர்ந்து என்னைய ஏமாத்திருக்கான்பா. என்னம்மா சொல்றீங்க? உங்களை ஏமாத்த நடந்துச்சா? அண்ணன் உங்களை ஏமாத்தினானா? புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. ஆமாப்பா, ஏமாத்திருக்கான். அந்த பிள்ளை வேற யார் பிள்ளையோ இல்லப்பா, எங்க அண்ணன் இருக்கான்ல அவனோட பிள்ளைதான். அந்த ராணியோட பிள்ளை. யார் வீட்டு பிள்ளை என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த பிள்ளைய ஏமாத்தி கொண்டு வந்துட்டான்பா. என்னம்மா சொல்றீங்க? மாமா பொண்ணா? ஆமைய சந்துரு, அந்த பிள்ளைக்கு தான் என்னை ஏமாத்தக்காக போலியா அப்பா அம்மாவும் போலியா மாப்பிள்ளையும் ஏற்பாடு பண்ணிருக்க உங்க பாட்டி. இதுக்கு உங்க அண்ணனும் உடனே இருந்திருக்கான். எப்படிம்மா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க? அதை ஏன் கேட்க சந்துரு? எங்க அண்ணன் மவளை உங்க அண்ணன் படிக்கும் போதே இருந்து லவ் பண்ணானா. ஒரே காலேஜில் தான் 2 பேரும் படிச்சாவலாம். உங்க மாமா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஆகாதுன்னு சொன்னோம்ல, அதனால தான் எனக்கு தெரியாம கல்யாணம் முடிக்கணுங்கக்காக இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காவையா. உங்க அண்ணனும் பாட்டி கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாயா. எந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த பிள்ளையே மருமகளை கூட்டிட்டு வந்துட்டான். அதனால அவனை வீட்டை விட்டு நான் துரத்தி விட்டுட்டேன். அவன் வீட்டை விட்டு போனதுல இருந்து உங்க அப்பா சோகமாவே இருந்தாவையா. அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு சந்துரு. ஐயோ, அப்பாக்கு என்னாச்சுமா? ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணாவல, நான் போனேன். உங்க அப்பா மகனை பிரிஞ்சதுனால தான் நெஞ்சு வலி வந்துட்டுன்னு டாக்டர் சொன்னாரு. அதனால உங்க அண்ணனையும் பாட்டியும் அவளையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டேயா. எனக்கு அவ அந்த வீட்டுக்கு வர சுத்தமா பிடிக்கல. இந்த வீட்டுல எனக்கு இருக்கவும் பிடிக்கல. உங்க அப்பாவுக்காக தான் வீட்டு கொடுத்து இப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கேன். மா, என்னம்மா நீங்க என்னென்னமா சொல்றீங்க? அண்ணா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே சரி எது தப்பு எதுன்னு அண்ணன் தாம்மா சொல்லி கொடுப்பான். அவனே இப்படி பண்ணியிருக்கானா? என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்க அண்ணனை மட்டும் குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல சந்துரு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பாட்டி. பிறகு அந்த ராணியோட மொவ. அவ எதுக்காக திட்டம் போட்டு நடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள வந்தான்னு தெரியலப்பா. அவ அம்மகாரியும் அப்படிதான், முதல்ல நடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா. எல்லா சொத்தையும் பாட்டிட்டு இருந்து புடுங்கிட்டு பாட்டியும் துரத்தி விட்டுட்டாப்பா. பாட்டி கேட்டதுக்கும் தர முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்போ அவ மொவ நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. வந்தோடனே உங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு என்னென்னலாம் நடக்குமோன்னு பயமா இருக்கு சந்துரு. நம்மளுக்கு நீ இருக்கதே இந்த ஒரு வீடு தான், இதையும் நம்மகிட்ட இருந்து புடுங்கிட்டு தெருவுல தள்ளிடுவாளோன்னு பயமா இருக்கு எனக்கு. மா, எப்படிமா நம்மகிட்ட இருந்து புடுங்குவாங்க? வீடு நம்ம அப்பா பேர்ல தானே இருக்கு. அப்பயும் எல்லா சொத்தும் பாட்டி பேர்ல தானப்பா இருந்துச்சு. அந்த ராணி நடிச்சு நாடகாடி அவ்வளவு சொத்தையும் அவ பேர்ல எழுத வச்சுட்டாளே. அப்படி நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லு? உங்க அப்பா வேற இப்ப நெஞ்சு வலிங்காவ. அது மட்டும் இல்ல, சூர்யா மேல அவ உயிரே வச்சிருக்காப்பா. அவ பேர்ல எழுதி கொடுத்துட்டு நம்மள என்ன மோசமான நிலைமையில கொண்டு விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு சந்துரு. மா, பயப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன் உங்களுக்கு. அவங்க என்ன நடப்புல வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் சரி, அது நடக்காது. அது மட்டும் இல்ல, அண்ணங்கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சு அவங்கள வீட்டை விட்டு நான் துரத்துறேம்மா. உடனே நான் கிளம்பி வீட்டுக்கு வரேன். அண்ணங்கிட்ட நான் பேசுறேன். அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு வேற பொண்ணை அண்ணனுக்கு கட்டி வைப்போமா. இப்படிப்பட்ட பொண்ணு அண்ணனுக்கு வேண்டாம்.
ஏய்யா சந்துரு, நம்ம சொன்னவங்க அன்னைக்கு ஆட்டுருவானா? அவன் அந்த பிள்ளைய காதலிக்கிறதுனால தானே என்னையவே ஏமாத்தி போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். இனி அவ வேண்டாம் வந்துருன்னு சொன்னா எப்படி போய் விட்டுட்டு வருவான்? அதெல்லாம் நடக்காது சந்துரு. அம்மா சொல்லி பாப்பா அவன் கேட்கலனா 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவோம். யாருமே நம்மளுக்கு வேண்டாமா, உங்களுக்கு நான் எனக்கு நீங்க போதும். ஐயா சந்துரு, உங்க அப்பாவால தான் அவனை பிரிஞ்சு இருக்க முடியலையே. நெஞ்சு பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டாவளே. அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன ஆமோ ஏதாமோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குயா. எனக்கு என்னமோ அவளை பிரிச்சுட்டு சூர்யாவை மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. சரிம்மா நீங்க கவலைப்படாதீங்க, உடனே நான் கிளம்பி வாரேன். நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். ஐயா அவன் படிப்பை விட்டுட்டு வந்தா சரி வராதுப்பா. நீ படியா சந்துரு, அதனால தான் உன்ட்ட எதுவுமே நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு மனசு கேட்கலையா, வேதனையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? அதப்பா போன் போட்டுட்டேன், நீ படி அங்க இருந்து. இல்லம்மா நான் உடனே கிளம்பி வாரேன். நான் அப்பாவை பார்த்தே ஆகணும். நீங்க போனை வைங்கம்மா, நான் நேரில் வந்து பேசிக்கிறீங்க. சந்துரு, ஐயா சந்துரு, போனை வச்சுட்டானோ? சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் போட்டு உளறிவிட்டேன். இப்போ வேற அவன் கிளம்பி வாரீங்கன்னு படிப்பு என்னத்துக்கு ஆகும்? சரி சரி வரட்டும், அவியல வந்து பார்த்துட்டு போகட்டும். என்ன ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சலு. இங்க பாருமா, நான் அந்த வீட்டுக்கு வர சொன்னது ஆரத்தி எடுத்து வீல உள்ள கூட்டி வச்சு நான் சோறு பங்கி போட்டு பார்க்க இல்ல. யார் மூஞ்சிய நான் பார்க்கவே விரும்பல. அவிய ரூம்ல போய் இருக்க சொல்லு. யாரும் என்கிட்ட வந்து எதுவும் பேசவும் கூடாது கேட்கவும் கூடாது. நானும் பேச மாட்டேன் கேட்க மாட்டேன். ஏன் பாக்கியே நான் விரும்பல சொல்லிவிட்டேன். சரி மகள பேரோ பாத்துக்கிட்டலாம், ஆரத்தி மட்டும் வந்து எடுத்துறேன். எடுக்க முடியாதுன்னே. நீ என்கிட்ட பேசியவள வச்சுக்கிட்டது ஒழுங்கா பேருங்க இருந்து. ஆரத்தி இருக்கணும் ஆரத்தி, அது ஒண்ணுதான் அவளுக்கு குறைச்சலு. என் குடும்பத்தையே எல்லாரையும் பிரிச்சு நாசமாக்குனவளுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. ரொம்ப அவசியம். சரியான ஏமாத்துக்காரி, ஆத்தாள் மாதிரியே இவ்வளவு ஏமாத்துக்காரி. என் பிள்ளை எப்படி என்னைய அம்மா அம்மான்னு சுட்டி வருவான், அவனையே என்கிட்ட பிரிச்சுட்டா. இப்பதானே தெரியுது இவ யாரு நீ. அவ ஆத்தாக்காரி அண்ணனை பிரிச்ச மாதிரியே இவ என் பிள்ளைய பிரிச்சுட்டா. இவளெல்லாம் எந்த காலத்துல என் மருமகளை நான் ஏத்துக்கிடவே மாட்டேன். பாட்டி அம்மா எங்க பாட்டி? ஆரத்தி எடுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? பாட்டி அம்மா தானே கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. பாட்டி அத்தை கோமா தான் இருக்காங்களோ? எங்களுக்கு ஆரத்தி கூட எடுக்க வர மாட்டாங்களா பாட்டி? சீச்சி அப்படிலாம் இல்லை பாட்டி, நாங்க அப்படி சொல்லுவோமா? சரி பாட்டி. ஊரு கண்ணி, வரவு கண்ணி, நாய் கண்ணி, நரி கண்ணி, உத்து பார்த்த கண்ணி, உழவு பார்த்த கண்ணி, வந்தவன் கண்ணி, வராதவன் கண்ணி, பார்த்தவன் கண்ணி, பார்க்காதவன் கண்ணி, எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும், காட்டுக்கு போல வேடிக்கட்டும். போங்கம்மா, 2 பேரும் உள்ள போங்க. பாட்டி இத முச்சந்தில கொட்டிட்டு வாரேன். அனு பானு உள்ள போலாம். சரி சூர்யா. அனு சூர்யா நீங்களா? ஆமா, எப்போ வந்தியா? எப்படி வந்திய? உங்களை சேர்த்துக்கிட்டவள உங்க அம்மா? அத்தை எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா உங்களுக்கு? என்னது, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு எங்க அண்ணனுக்கு? எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி அத்தை, அதான் அம்மா எங்களை வர சொல்லிட்டாங்க வீட்டுக்கு. என்னது, உங்களை வர சொன்னாங்களா? நீங்க என்ன 2 பேரும் டாக்டரா? உங்களை வர சொல்லி கூடியக்கு? ஐயோ, என் அண்ணனுக்கு என்னாச்சு? என்ன என்ன? ஐயோ அத்தைக்கு கூட எதுவுமே தெரியாது போல இருக்கே. பாட்டி அத்தைக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாத பாட்டி?
அது இல்ல பாட்டி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அத்தைக்கு தெரியாது போல இருக்கே. இப்பதான் என்கிட்ட கேட்டுட்டு பதறிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. ம், சரி பாட்டி. என்னே 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 உங்களுக்கு என்ன ஆச்சுனே? எங்கனே இருக்கிய? என்ன அண்ணே பாசம் இழுத்துட்டு வருது. மைனி, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம நெஞ்சு வலியாம கேள்விப்பட்டேன் மைனி. என் நெஞ்செல்லாம் வலிக்குது, அதை பார்க்க ஓடி வந்தேன். நெஞ்சு வலி அவருக்கு தான், உனக்கு இல்ல. ரொம்ப நடிக்காண்டா, இப்படிதான் பாசம் இருக்குமே நடிச்சு நடிச்சு நிறைய விஷயம் பண்ணிட்ட. ஐயோ, நான் என்ன பண்ணேன் மைனி? நான் எதுவுமே செய்யல மைனி. எனக்கும் அதுக்கு ஒரு சம்மந்தமும் இல்ல. உங்களுக்காவது சம்மந்தம் இருக்கு. நீங்க தாலி எடுத்து கொடுத்து கெட்டுடான்னு சொன்னிய, தாலி வேற வாங்கிட்டு வந்தது நீங்க தான். என்னைய போய் அது கூட சம்மந்தப்பட்டு பேசுறீங்கள மைனி. இப்ப எங்க அண்ணன் எங்க மைனி நான் பார்க்கணும். எத்தே அப்ப இடது காலு ஐயோ அழுதது எதுக்கு மறந்துட்டேனே. மைனி, நான் எங்க அண்ணனை பார்க்கணும் மைனி. எங்க இருக்காவ? எந்த ரூம்ல எந்த பெட்ல படுத்திருக்காவ மைனி? ரொம்ப பாசம் இருக்க மாதிரி எல்லாரும் நடிக்காண்ட. அம்மா, சேத்து தான் சொல்லி இருக்கேன், யாரும் நடிக்காண்ட. இங்க நான் யாருக்கும் அம்மே இல்ல, எனக்கு யாரும் பிள்ளை இல்ல. நானும் யாருக்கும் பிள்ளை இல்ல. எம்மாடி சாரதா கோவப்படாதம்மா, பிள்ளை என்ன சொல்லிட்டா? அம்மா தான கூப்பிட்டேன். இத்தனை வருஷம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பழகியாச்சு. இனி மாத்த முடியுமா? இல்ல பேர சொல்லி தான் கூப்பிட முடியுமா? ஏய் சூர்யா, வந்துட்டியா? பாப்பா, உனக்காக தான் அப்பா காத்துட்டு இருந்தேன். ஏங்க என்ன சொல்றீங்க? சரோஜா, நம்ம பிள்ளை வந்துட்டான். சூர்யா, உள்ள வாப்பா. ஏங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை? ஆமாமா, உடம்பு சரியில்லை. ஏனே என்னன்னு இருமறிய? நெஞ்சு வலின்னு சொன்னாவ. ஆமாமா தங்கச்சி, நெஞ்செல்லாம் ஒரே வலி. இப்பதான் பரவாயில்லாம சரியா இருக்கு. சரோஜா, மாத்திரை போட்டேனம்மா. அப்படியே வெளியே வந்து பார்த்தேன், சூர்யா சத்தம் கேக்குதேன்னு பார்த்தா சூர்யா நின்னுட்டு இருந்தானா. அவனை பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டுமா. ஏங்க நீங்க சொன்னதுனால தான் வர வச்சிருக்கு. அதுக்காக கூடி குழஞ்சிட்டு கிடக்கணும் அவசியம் கிடையாது. அவிய பாட்டுக்கு ஒரு ரூம்ல வாரமா இருப்பாங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு அவியலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரோஜா, நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்குமா? இப்படி வந்து நின்னுகிட்டு இருந்தாச்சுன்னா நெஞ்சு தான் வலிக்கும். போங்க போய் உள்ள பாருங்க. சரோஜா, மார்மாவுக்கு இப்படி மாறி மாறி நீ கண்டிஷன் போட்டா அவியலுக்கு நெஞ்சு வலி வந்துகிட்டே இருக்குமா? அவியலே மகன் கூட இல்லைங்கிற வருத்தத்துல தான் நெஞ்சு வலியில ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிருக்காவ. நீ என்னடா இங்க வந்த பரவா அவன் தனியா இருக்கட்டும் நம்ம தனியா இருப்போம் பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவியலே பிள்ளைகிட்ட மனசை விட்டு பேசணும் தான் வர வச்சிருக்காவ. இப்படி இல்ல இதுக்கெல்லாம் தரப்படாதமா. என்னால மாதிரி பேசட்டும், ஒண்ணு மணி இருங்க. யார் கூட என்னால ஒண்ணா இருக்க முடியாது. என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் இங்க வர வச்சிருக்கு. மத்தபடிக்கு எனக்கு அவியலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏங்க நீங்க வாங்க உள்ள போய் படுங்க. மாத்திரை தாரி தின்னுங்க, வாங்க போவோம். சரோஜா, பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரம்மா. அப்பந்தம்மா நெஞ்சு வலி குறையும். 2 வாரத்துக்கு மேல பேசக்கூடாது. நெஞ்சு வலிக்குன்னு சொல்றீங்களேன்னு தான் நான் சும்மா போறேன். டக்குன்னு பேசிட்டு உள்ள வந்து பாருங்க. சூர்யா, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்னப்பா இழைச்ச மாதிரி இருக்கா? ஒழுங்கா சாப்பிடறது இல்லையோ? அம்மாவும் அப்பாவும் நினைச்சு நினைச்சு இழைச்சிட்டியோ? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. மார்மாவனே கொஞ்சம் மெதுவா பேசுங்க. சாரஜாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிர போகுது. என்னது விஷயமா? ஆமா, மார்மாவனுக்கு நெஞ்சு வலியே இல்ல. அது சாரஜாக்கு தெரிஞ்சிர கூடாதுல்ல. ஆ, இதுவும் எல்லாம் நடிப்பா? ஆமா நெட்டமாடி, வாயை மூடு. என்னே நீ என்னமா? ஆமாம்மா, எல்லாம் என் பிள்ளைக்காக தான். ஐயோ, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஏனே மைனி ரொம்ப பாவனே, ரொம்ப பாவம். குட்டிமா, சத்தம் போடாம இருமா, மைனி காதல விழுந்துற போகுது. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள போவோம் வாங்க.
ஐயோ இது வந்து கிளவி பிளான் தானா? சரியான வில்லங்க கிளவி எல்லாம் இருக்கும் போல இருக்கு. எங்க அண்ணனையெல்லாம் நடிக்க வச்சுட்டு பாவன பாவம், எங்க மைனி ரொம்ப பாவம். ஆமா இது மைனிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்?